வணக்கம் மக்களே. என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் நம்ம போகும்போது எடுத்துட்டு போறது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க. அட இவன் என்ன ஒண்ணுமே எடுத்துட்டு போக மாட்டாங்க, வெறுங்கையை வீசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. இந்த பொண்ணு என்னடா ரெண்டு விஷயம் எடுத்துட்டு போவா அப்படின்னு சொல்லுவான்னு கேட்கீங்களா? ஆமாங்க. ஒன்று நீங்கள் பிறந்த தேதி, இன்னொன்று இறந்த தேதி. இந்த ரெண்டும் நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் நினைவுகள் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இல்லை, இந்த ரெண்டு விஷயமும் நிச்சயமாக எல்லார் மனசுலையும் இருக்கதாங்க செய்யும். ஸோ நீங்கள் வாழும்போது இல்லை எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம், என்ன காரணத்துக்காக நம்ம வாழணும் அப்படின்றத அறிஞ்சு புரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம போய் சேருவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்து வச்சுட்டு அதை நம்மளும் அனுபவிக்காம நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க அந்த சொத்துக்காகவும் அந்த பணத்துக்காகவும் அடிப்படி போட்டு சொந்தத்தையும் அன்பையும் மறந்து எதிரிகளாக இந்த உலகத்தில் உள்ளா வந்துட்டு இருப்பாங்க. நம்மளும் எதுவும் அனுபவிக்க மாட்டோம், நம்மளோட வாரிசுகளும் எதையும் அனுபவிக்காது. ஸோ தயவு செய்து உழைங்க, கஷ்டப்படுங்க, சம்பாதிங்க, ஓடி ஓடி உழைங்க. உழைக்கிறதுல முக்கால்வாசி உங்களோட சந்தோஷத்துக்காக செலவழிங்க, கால்வாசி உங்களோட எதிர்காலத்துக்காகவும் அவசிய தேவைகளுக்காகவும் சேர்த்து வைங்க. அதை தவிர்த்து நம்மளோட வாரிசுகளுக்கு எப்படி உழைக்கணும், எப்படி வாழணுன்றதை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போனால் போதுங்க. வாழ்க்கையில் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் நிம்மதியாக போகலாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அவங்களோட ஒன்று மண்ணா வாழலாம். ஸோ மக்களே, வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம், எதனால் வாழ்கிறோன்றதை புரிஞ்சு அறிஞ்சு வாழுங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்றதை நம்புங்க.